கிலோ ரூபாய் 3 மட்டுமே. பறிப்பு கூலி கூட கிடைக்காததால் மாங்காய்களை விவசாயிகள் சாலையில் கொட்டி அழிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விரக்தி அடைந்த விவசாயிகள் டன் கணக்கிலான மாங்காய்களை ஆங்காங்கே சாலை ஓரங்களில் கொட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 33,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மா விளைச்சல் தீவிரமடைந்து அறுவடை பணிகள் நடைபெறும். இந்த ஆண்டும் மா விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் சந்தையில் நிலவும் கடும் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மாங்காய் 1 கிலோ ரூபாய் 12 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த உத்தரவை மாங்குள் தொழிற்சாலை உரிமையாளர்களும் வியாபாரிகளும் மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. அவர்கள் விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ மாங்காயை வெறும் 3 ரூபாய் போன்ற மிக குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து வருகின்றனர். இதனால் மாங்காய் பறிப்பதற்கான கூலி மற்றும் போக்குவரத்து செலவு கூட கிடைக்காத இக்கட்டான நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக விரக்தியடைந்த மா விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் விளைந்த மாங்காய்களை விற்பனை செய்ய முடியாமல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பிரதான சாலை ஓரங்களில் டன் கணக்கில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதனால் சாலைகளில் மாங்காய்கள் அழுகிய நிலையில் மலை போல தேங்கி கிடக்கின்றன. இதுகுறித்து மா விவசாயி ராமகவுண்டர் வேதனையுடன் கூறுகையில், ஆண்டு முழுவதும் கஷ்டப்பட்டு பயிர் செய்தும் அறுவடை காலத்தில் பறிப்பு கூலி கூட கிடைக்காமல் நஷ்டத்தை சந்தித்து வருகிறோம். ஒட்டுமொத்தத்தில் மாங்குள் தொழிற்சாலைகளின் அதிகார போக்கால் மா விவசாயிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறோம். இதே நிலை நீடித்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயத்தை அழித்துவிட்டு மாற்று பயிர் சாகுபடிக்கு செல்லும் நிலை ஏற்படும் எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் மா உற்பத்தி அதிகம். இதில் இந்த மாவட்டத்தில் 75 மாம்பழக்கூட்டு தொழிற்சாலைகள் இருந்தும் 4 தொழிற்சாலை மட்டுமே இயங்குகிறது. மாங்காய் ஒன்றும் உற்பத்தி அதிகம் ஆகிவிட்டது என்று சொல்வது தவறு. நார்மலான மாங்காய் தான் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 மாம்பழக்கூழ் அரையும் தொழிற்சாலைகள் 4 உரிமையாளர்களும் ஒன்றாக பேசிக்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் 18,000 விற்கலான்னு சொன்னார், 12,000 குறையாது எடுங்கன்னு சொன்னார். அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் இவர்கள் 4 ரூபாய் 5 ரூபாய் என்ற வகையிலே தான் டன்னுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு 4,500 ரூபா ஒரு டன் அறுப்பு கூலி லாரி வாடகை ஆகிறது. மீதி அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு போய் 24 மணி நேரம் காத்திருந்து கொட்டிவிட்டு வந்தால் ஒரு டன்னுக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கையிலிருந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பெரும்பாலான விவசாயிகள் அறுத்து ரோடு ஓரமும் ஏரி ஓரமும் குளத்து ஓரமும் கொட்டிவிட்டு செல்கிறார்கள். இதில் பாதி காய் கூட தொழிற்சாலைகள் எடுக்கிறதில்ல, அவனும் திருப்பி அனுப்புகிறான், அதுவும் ரோட்டில் கொட்டப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மாங்காய் அத்தனையும் சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் மாங்காய் ரோட்டில் கொட்ட வேண்டிய கட்டாயமும் ஏரியில் கொட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த நிலைமை தொடர்ந்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லை, தமிழகத்தில் தென்னகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற மாங்காய் தோட்டங்கள் குறையும். மாற்றுப்பயிருக்கு மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு விவசாயிகள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.